ஸ்விங் ட்ரேடிங்காக இருந்து இப்போ நீங்கள் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வாங்கியிருக்கிற போது இப்போ நல்லா ஏறி இருக்குன்னா அதை பொசிஷனை கிளியர் பண்ணிவிட்டு மறுபடியும் அடுத்த வாய்ப்புகள் வரலையும் நீங்கள் காத்திருக்கலாம். ஒரு பேட் நியூஸ்னால மார்க்கெட் ரொம்ப இறங்கிடுமோ அப்படின்னு நினச்சிட்டு பதட்டத்தில் செஞ்சு மார்க்கெட் ஃபுல்லாக கீழே நோஸ் டைவ் அடிக்க வைக்கிறாங்க பார்த்தீங்களா, அது பேனிக் செல்லிங். அப்போ நிஃப்டி 50 இருக்கிற எல்லா ஸ்டாக்குமே ஏறணும் அப்படின்னா ஏறலாம், ஆனால் சப்ஜெக்ட் டு த மெஜாரிட்டி ஆஃப் ஸ்டாக்ஸ் ஏறது அந்த மாதிரி இண்டெக்ஸ் ஏறும். சார் இப்போ வந்து மார்க்கெட் வந்து ஒரு கரெக்ஷன் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த கரெக்ஷன் வந்து நான் எப்போ எதிர்பார்க்கலாம் சார்? ப்ராஃபிட் புக்கிங்கும் ஒரு கரெக்ஷன் தான், செல்லிங் ப்ரெஷரும் ஒரு கரெக்ஷன் தான். அப்போது நான் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நம்ம என்ட்ரி ஆளாமே தவிர எப்போ கரெக்ஷன்ஸ் வருங்கிறது வி கான்ட் ப்ரெடிக்ட். எஃப்ஐஐஸ் பண்ணுறதுனால மட்டும் நம்ம இண்டெக்ஸு ஏறுதுன்னு சொல்ல முடியாது. இப்போது கடந்த ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி தொடர்ந்து எஃப்ஐஐஸ் செல்லிங் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நம்ம மார்க்கெட் பார்த்திங்கன்னா இண்டெக்ஸு நிஃப்டி 50 கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். நியூஸ் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். ஷேர் மார்க்கெட் பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்காக இன்றைக்கி நம்ம கூட வெல்த் மேனேஜ்மெண்ட் அட்வைசர் திரு விஸ்வநாதன் அவர்கள் இருந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் கௌதம். சார், இப்போ வந்து லாஸ்ட் ஃபியூ வீக்ஸாகவே வந்து ஷேர் மார்க்கெட் வந்து ஹையில் போயிட்டுருக்கு. பட் ஆனால் என்னோடய போர்ட்ஃபோலியோ வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டாகவே இருக்குது, ஏறவும் இல்லை இறங்கவும் இல்லை சார். இதுக்கு என்ன ரீசன்? இண்டெக்ஸு சப்ஜெக்ட் டு த ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் டொமஸ்டிக் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அந்த சில செக்டார் அதை பூஸ்ட் பண்ணி மேலே கொண்டுட்டு போகிறது. இப்போ நிஃப்டி 50 எடுத்துக்கிட்டேன்னா அந்த நிஃப்டி 50 இண்டெக்ஸு ஒரு நாளைக்கு 120 பாயிண்ட் ஏறுறது. அந்த 120 பாயிண்ட் ஏறுற போது ஒரு பேங்கிங் செக்டார் அல்லது ஐடி செக்டார் ஒரு சில நாளைக்கு ஒரு செக்டரல் மூமெண்ட்டுன்னு இருக்கும். இப்போது ஐடி செக்டார் நல்ல பாசிட்டிவாக இருந்ததுனாக்கா அந்த ஹெவி வெயிட் ஸ்டாக்ஸு இப்போ இன்ஃபோசிஸ், டிசிஎஸ் இது மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதனுடைய மொமெண்டம் நல்லாயிருக்கும். அப்போ மொமெண்டம் நல்லா இருக்கிற போது அந்த ஹெவி வெயிட் ஸ்டாக்கை அது கான்ட்ரிபியூட் பண்ணுறது பார்த்தீங்களா, அந்த கான்ட்ரிபியூஷனில் அந்த இண்டெக்ஸு மேலே ஏறிட்டு போகும். பிசைட் சைமல்டேனியஸாக இப்போ நிஃப்டி 50ல் 50 ஸ்டாக் இருக்குது. ஹெவி வெயிட் ஸ்டாக்ஸு, ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா. அதில் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 50 ஸ்டாக்ஸில் ஒரு 35 ஸ்டாக்கு நல்ல மொமெண்டமாக அப் ட்ரெண்டாக இருக்குது. அப்போ மேக்ஸிமம் அவுட் ஆஃப் 50ல் 70% பாசிட்டிவாக இருக்கிற போது இண்டெக்ஸு பாசிட்டிவாக இருக்கும். ஆனால் இண்டெக்ஸ் தான் ஏறுறது, மற்ற ஸ்டாக்கு ஏன் வந்து சார் ஏறலை அப்படிங்கிற ஒரு உங்களுக்கு நியாயமான ஒரு சந்தேகம் வரும் இல்லையா. அது சப்ஜெக்ட் டு த ட்ரெண்ட் ஆஃப் த ஸ்டாக். அந்த ஒரு செக்டார் வைஸ் பார்க்குற போது அந்த செக்டாரில் ஏதாவது ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் இருக்கலாம், அல்லது ப்ராஃபிட் புக்கிங் வரலாம். நாம் வந்து ஒவ்வொரு நாளைக்கு ஜென்ரலாகவே பார்த்திங்கன்னா எல்லா செக்டாரும் ஏறுதுன்னு சொல்ல முடியாது, எல்லா செக்டாரும் இறங்குதுன்னு சொல்ல முடியாது. ஏதாவது ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் இருந்தால் மட்டும்தான் எல்லா செக்டாரும் இறங்குற போது ஓவராலாக மார்க்கெட் வந்து ஒரு பேனிக் செல்லிங் மாதிரி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதில் 2 விஷயம், பேனிக் செல்லிங்கிறது வேறு, ப்ராஃபிட் புக்கிங்கிறது வேறு. பை அட் லோ, செல் அட் ஹைங்கிறது அந்த பாலிசியில் இன்ஸ்டிடியூஷனல் ஆப்ரேட்டர்ஸ் அல்லது ப்ரமோட்டர்ஸ் இவங்கெல்லாம் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு பேட் நியூஸ்னால் மார்க்கெட் ரொம்ப இறங்கிடுமோ அப்படின்னு நினச்சிட்டு பதட்டத்தில் செஞ்சு மார்க்கெட் ஃபுல்லாக கீழே நோஸ் டைவ் அடிக்க வைக்கிறாங்க பார்த்தீங்களா, அது பேனிக் செல்லிங். அப்போ நிஃப்டி 50ல் இருக்கிற எல்லா ஸ்டாக்குமே ஏறணும் அப்படின்னா ஏறலாம், ஆனால் சப்ஜெக்ட் டு த மெஜாரிட்டி ஆஃப் ஸ்டாக்ஸ் ஏறது அந்த மாதிரி இண்டெக்ஸ் ஏறும். நீங்கள் கையில் வச்சுருக்கிற ஸ்டாக்கு ஏறலை அப்படின்னா அதுக்காக ஆப்பர்ச்சுனிட்டிக்காக நம்ம காத்திருக்கணும். அதுக்கு சில பாசிட்டிவ் நியூஸஸ் வரும்போது அது ஏறும். இப்போ இன்றைக்கி ஏறி இருக்குது, மார்க்கெட் ஏறிட்டுருக்கு, நாளைக்கு இது ஏறிட்டே போகுமான்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு சர்டன் லெவலுக்கு மேலே ப்ராஃபிட் புக்கிங் வரப்போது நம்ம வந்து சப்ளை ஜோனுக்கு வரும். அதனால் பை அட் லோ, செல் அட் ஹைங்கிறது நம்மளுடைய ஜென்ரல் கான்செப்ட்டு. ரெண்டாவது மார்க்கெட் வந்துடா ட்ரெண்ட் இஸ் அவர் ஃப்ரெண்டு. நான் அடிக்கடி சொல்கிறது ட்ரெண்ட் இஸ் அவர் ஃப்ரெண்டு பண்ணணும். அதாவது ஒரு ஸ்டாக் வந்து இண்டெக்ஸ்லேயே இருந்தாலும் அந்த ஸ்டாக்கோட க்ரோத்தை பொறுத்து தான் வந்து அதோட ப்ரைஸ் வந்து டிஃபர் ஆகும் அப்படின்னு சொல்கிறீங்களா சார்? ஆமாம், சப்ஜெக்ட் ஆஃப் த சப்ளை டிமாண்ட் பேஸ் பண்ணி தான் அந்த ஸ்டாக்னுடைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். அப்போது சப்ளை இருக்கிற போது கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போது ஒரு பையிங் ஜோன்னு வரப்போது நம்ம பையிங் வரப்போது ஏற்கனவே வந்து அது ஷார்ட்டில் இருக்கிறவங்க, தட் இஸ் செல் பண்ணி இருக்கிறவங்க மறுபடியும் லோ லெவலில் வாங்குறது சகஜம் தானே. அப்போ லோ லெவல் வாங்குவாங்க. அந்த மாதிரி டயத்தில் நம்ம டெக்னிக்கலாக பார்த்து சார்ட்டு, பேட்டர்ன்ஸு, என்ன இண்டிகேட்டர்ஸு, நம்ம சில ஒவ்வொருத்தரும் ஒரு ஓன் ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பாங்க.
அந்த ஸ்ட்ராட்டஜியை அப்ளை பண்ணி அந்த லோ லெவலில் பை பண்ணுறதுங்கிறது ஒரு ஹெல்த்தி ட்ரேடு. சார் இப்போ வந்து ஒரு பிஸ்னஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பிஸ்னஸில் வந்து இன்வெஸ்டர் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அந்த மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் வந்து எஃப்ஐஎஸும் டிஐஎஸும் எவ்வளோ பெரிய ரோல் ப்ளே பண்ணுறாங்க சார்? சார் உங்களுக்கு ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் எஃப்ஐஐஸ் டிஐஐஎஸ்ன்னு சொல்லுவாங்க. இதில் ஜென்ரலாக எஃப்ஐஐசிஸ் நிறைய செல் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓவராலாக மார்க்கெட்டு கொஞ்சம் வீக்காக இருக்கும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ சமீப காலமாக என்ன கேட்டீங்கன்னாக்கா எஃப்ஐஐஸ் ஒரு பக்கம் நெட் செல்லிங், அதுக்கு ஈக்குவலாக நம்ம டொமஸ்டிக் பையிங் ஜாஸ்தியாக இருக்கிற போது மார்க்கெட்டை ரொம்ப இண்டெக்ஸை கீழே இறங்க விடாமல் ஒரு பர்டிகுலர் செக்டாரு 1 or 2 செக்டார்ஸ் அல்லது செலக்டிவ் ஸ்டாக்ஸு அது மாதிரி ஹெவி பையிங் கொடுத்து அதை ஹோல்டு பண்ணி மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் சார் D2ஸ்க்கும் F2ஸ்க்கும் D2 சில டயத்தில் D2ஸும் வாங்குவாங்க, F2ஸும் தட் இஸ் எஃப்ஐஐஸும் வாங்குவாங்க, டிஐஎஸும் வாங்குவாங்க. ஓவராலாக அந்த அன்றைக்கி நல்லாயிருக்கும். ஒரு சில நாளைக்கு எஃப்ஐஐஎஸ் நெட் செல் வந்து விற்பாங்க, இவங்க நெட் பை ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ யாரோ ஒருத்தர் விற்றா யாரோ ஒருத்தர் வாங்குறாங்க. அதுதான் சார். அப்போ இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தா எஃப்ஐஎஸ் வந்து ஹியூஜாக வாங்குறாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஹியூஜாக சேல் பண்ணுறதுக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. ஸோ அது வந்து ஒரு ரிஸ்க் ஆப்ஷன் அதானே பார்க்க முடியுது நம்மளால். இப்போது ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸாக இருக்கட்டும், டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸாக இருக்கட்டும், அவங்க எந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்கன்ட்டு நமக்கு வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அதனுடைய டேட்டா ஜென்ரலாக ஈவினிங் ஒரு ஆஃப்டர் 6 தான் நமக்கு தெரியும். இன்றைக்கி எஃப்ஐஐஸு இந்த டேட்டா அப்படி நெட் செல்லு நெட் பை மீன்ஸு ஒரு உதாரணத்துக்கு 1000 கோடிக்கு வாங்குறாங்க, 800 கோடிக்கு விற்கிறாங்கன்னா அப்போ நெட் பை 200 கோடி. அதேமாரி ஆப்போசிட்ஸாக பாருங்க, 1000 கோடிக்கு வாங்குறாங்க, 1100 கோடிக்கு விற்கிறாங்க அப்படிங்கிற போது நெட் செல்லர் மாதிரி வந்துடும். அப்போது நீங்கள் டிஐஐஎஸ்ஓ எஃப்ஐஐஎஸ்ஓ வச்சு நம்மக்கிட்ட இருக்கிற போர்ட்ஃபோலியோ ஸ்டாக்கை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அவங்க எந்த ஸ்டாக்கில் இது பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது எஃப்ஐஐஎஸ் ஓவராலாக ஜென்ரலாக நெட் பை நெட் செல்லுன்னு தான் நமக்கு டேட்டாஸ் தெரியறது. அதில் அவங்க ஸ்டாக்ஸில் வாங்கியிருக்காங்களா, விற்றுருக்காங்களா, ஃப்யூச்சரில் வாங்கி விற்றுருக்காங்களா, இல்லை ஏற்கனவே வாங்கினதை விற்றுருக்காங்களா, இல்லை ஃப்ரெஷ்ஷாக வாங்குறாங்களா, இந்த லாங் பொசிஷன் ஷார்ட் பொசிஷன் இது ஒன்று இருக்குது. ரெண்டாவது அதேமாரி ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஆப்ஷன்ஸ் டேட்டா பார்க்குற போது இதெல்லாம் கன்சாலிடேட்டாக தான் நமக்கு போடுறாங்க. அதுலேயும் போடுற போது என்ன கேட்டிங்கனாக்கா F2ஸு கேஷில் இவ்வளவு, ஃபியூச்சர்ஸில் இவ்வளவு, ஆப்ஷன்ஸில் இவ்வளவு, பை அண்ட் செல்லு போடுறாங்க. பட்டு ஆப்ஷன்ஸில் அவங்க ஷார்ட் போயிருக்காங்களா இல்லை லாங் போயிருக்காங்கங்கிறத நமக்கு ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு ஆஃப்டர் மார்க்கெட் அவர்ஸ் தான் தெரியும் தவிர மார்க்கெட் அவர்ஸால் நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லைங்கிறது என்னுடைய ஒரு தெரிஞ்சிட்ட விஷயத்தை பற்றி. இருந்தாலும் இருக்கலாம். பட் ஈவினிங் தான் அதனுடைய டேட்டா வந்து நமக்கு வந்து கம்ப்ளீட் ஷேப்பில் வரும். சரி, இப்போ எல்லா இன்வெஸ்டர்ஸும் சொல்கிறது என்னென்னா எஃப்ஐஎஸ் வந்து அதிகமாக பை பண்ணால் நிஃப்டி ஏறும், நிஃப்டி ஏறினா நம்மளோட போர்ட்ஃபோலியோ ஏறும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எஃப்ஐஎஸ் நிஃப்டி நம்மளோட போர்ட்ஃபோலியோ இது மூணுத்துக்கும் உள்ள கனெக்ஷன் என்ன சார்? எஃப்ஐஐஎஸ்ஸு பண்ணுறதுனால மட்டும் நம்ம இண்டெக்ஸு ஏறுதுன்னு சொல்ல முடியாது. இப்போது கடந்த ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி தொடர்ந்து எஃப்ஐஎஸ்ஸு செல்லிங் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நம்ம மார்க்கெட் பார்த்திங்கன்னா இண்டெக்ஸு நிஃப்டி 50 18,800 18,500 ஏறிட்டு இன்றைக்கி 24,300 வரலையும் வந்திருக்கு. இதில் நம்ம டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ்னுடைய கான்ட்ரிபியூஷன் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. டொமஸ்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் கான்ட்ரிபியூஷனுங்கிறத விட டொமஸ்டிக் இன்வெஸ்ட்மெண்ட்ஸு இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸு இன்சூரன்ஸு இது மாதிரி இதெல்லாம் நம்ம வந்து டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷன் வச்சுருக்கோம். ரீட்டைலர்ஸும் இப்போ நிறையா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ஸ்விங் ட்ரேடிங்க்கோ அல்லது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கோ பண்ணுற போது இதில் ரீட்டைலினுடைய கான்ட்ரிபியூஷனும் அதிகமாக இருக்குது. அதனால் வெறும் நம்ம ஒரு சில காலகட்டத்தில் எஃப்ஐஐஸு தான் நம்ம மார்க்கெட்டை ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு தாங்கிறத ஒரு ட்ரெண்டு இப்போ மாறி எஃப்ஐஸ் ஒரு பக்கம் விற்றாலும் அதுக்கு ஈக்குவலாக ஈடு கொடுத்து நம்ம டொமஸ்டிக் மார்க்கெட்லேயும் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்களா, நிறையா லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப், இந்த மாதிரி ஃப்ளெக்ஸி கேப் இந்த மாதிரி இருக்குது. ரெண்டாவது இன்சூரன்ஸ் கம்பெனிஸ், ரெண்டாவது நம்ம ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸும் பண்ணுறாங்க. எஸ்ஐபின்னு சொல்கிறோம் பார்த்திங்களா, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்டர், அது நிறையா வந்து என்ட்ரி ஆகி நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ அதெல்லாம் நமக்கு என்ன கேட்டோம்னா எஃப்ஐஐக்கு விட நம்ம கான்ட்ரிபியூஷன் ஜாஸ்தியாக இருக்கிற போது இண்டெக்ஸு அப்படியே ஹோல்டு பண்ணிவிட்டு நல்லா மெயின்டைன் ஆகிட்டு ஹெல்த்தியாக இருக்குது. ரெண்டாவது ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸுங்கிறது நம்ம அவுட் ஆஃப் இந்தியாவில் இப்போ யூஎஸ்ஸு, இங்கிலாந்து இந்த மாதிரி பெரிய லீடிங் இன்வெஸ்டர்ஸ் தான் நம்ம பண்ணுறாங்க. பண்ணுற போது நம்மளுடைய
செக்டார் வைஸ் அவங்க அனலைஸ் பண்ணிடுறாங்க. இந்தந்த செக்டாரு இது நல்லாயிருக்கும், நல்ல ஃபியூச்சர் இருக்கும், இது மாதிரி ஆன்டிசிபேஷன் நல்ல க்ரோத் இருக்குங்கிற போது நம்ம அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை அதிகப்படுத்துகிற போது இண்டெக்ஸும் ஏறுறது. அப்போ சைமல்டேனியஸாக டொமஸ்டிக் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணுறாங்க. அதே ட்ரெண்டை ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸு எஸ்ஐபியில் பண்ணுறவங்க இவங்கெல்லாம் ஊக்குவிக்கிற போது இண்டெக்ஸ் ஓவராலாக ஏறுறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் திடீர்னு என்ன கேட்டிங்கன்னா இண்டெக்ஸ் ஏறிக்கிட்டே இருக்குது. ஒரு லெவலில் இன்வெஸ்டர்ஸ் எஃப்ஐஐயோ அல்லது டிஐயோ ப்ராஃபிட் புக்கிங்னு வருவாங்க இல்லையா, அதை வந்து நம்ம தவிர்க்க முடியாது. அவங்க விற்கிற போது நமக்கு எப்போ விற்கிறாங்க, என்ன ஸ்டாக்கை விற்கிறாங்கங்கிறது நமக்கு தெரியாது. நம்ம போர்ட்ஃபோலியோவை நம்ம ஒரு பர்சன்டேஜ் வச்சுக்கணும். ஒரு இன்ட்ராடேனா ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிட்டு டெக்னிக்கல்லாம் ஃபாலோ பண்ணி சில ரூல்ஸ் அண்ட் இதெல்லாம் ஃபாலோ பண்ணி ஸ்ட்ராட்டஜி இதெல்லாம் பண்ணிவிட்டு செய்கிற போது அப்போ அவங்க விற்கிற போது இறங்கிடுதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஸ்டாப் லாஸ் டிகாரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒன்று. ரெண்டாவது எஃப்ஐஸினுடைய ட்ரெண்டு, டிஐஸினுடைய ட்ரெண்டு, இன்சூரன்ஸ் கம்பெனிஸ், நம்ம ரீட்டைலர்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் இண்டெக்ஸினுடைய மூமெண்ட்டை ஜஸ்டிஃபை பண்ண முடியும். சார் இப்போ வந்து மார்க்கெட்டுக்கு தனி ட்ரெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறது ஓகே. இப்போ எஃப்ஐஎஸ் டிஐஎஸ்க்கு தனி ட்ரெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அதை எப்படி சார் நான் தெரிஞ்சுக்கிறது? எஃப்டோஸ் டிஐஐஸுங்கிறது ஒரு சட்டன் நாம்ஸை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த நாம்ஸ்குள்ளே அவங்க ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் இதனுடைய டேட்டா நமக்கு மார்க்கெட்டிங் ஹவர்ஸில், ஒர்க்கிங் ஹவர்ஸில், ட்ரேடிங் ஹவர்ஸில் நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் எனக்கு தெரிஞ்ச வரையிலையும் இல்லை. ஏன்னா இதனுடைய டேட்டாஸு ஈவினிங் ஆஃப்டர் 6 தான் நமக்கு தெரியும். எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, ஃபியூச்சர்லையா இல்லை ஷார்ட் போயிருக்காங்களா, லாங் போயிருக்காங்களா, அப்போ தான் ஈவினிங் தான் நமக்கு அதனுடைய டேட்டா வச்சு தெரிஞ்சுக்க முடியும். அதனால் சப்ஜெக்ட் டு த ட்ரெண்டு நம்ம ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறோன்னா நம்மளுடைய டார்கெட் வந்ததுனாக்கா நம்ம அது முறையாக வந்து வெளியில் வர்றதுங்கிறது நமக்கு ஹெல்த்தி. ஸ்டாப் லாஸு ஷுட் பி மெயின்டைன்டு எல்லாத்துக்கும். சார் இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இன்னொரு பக்கம் என்னென்னா ப்ரொமோட்டர்ஸ் வந்து அந்த கம்பெனி வந்து சேல் பண்ணிகிட்டே இருக்காங்கன்னா அந்த கம்பெனி வந்து வாங்க வேணாம் அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறாங்க. ஸோ அது கரெக்டான ஆப்ஷனாக இருக்குமா? இல்லை, அப்படி வந்து ஓவராலாக நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஒரு ப்ரமோட்டர்ஸு அவங்களுடைய பங்கை வந்து விற்கிற போது அந்த ஸ்டாக்கினுடைய வேல்யூ தான் கொஞ்சம் இறங்கலாம். அப்போது அவங்க விற்கிற போது அதுக்கு சைமல்டேனியஸாக ஒன்றா எஃப்ஐஐஸ் வாங்குவாங்க அல்லது டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வாங்குவாங்க. அப்போது அதனுடைய விற்கிற போது கொஞ்சம் சப்ளை ஜோன் வரப்போது ரீட்டைலர்ஸும் வாங்குவாங்க. வாங்குகிற போது அது பவுன்ஸ் பேக் ஆகி போயிடும். அதனால் பெரிய பாதிப்புகள்னு சொல்ல முடியாது, பர்மனெண்ட்டாக ஒரு பெரிய சரிவுன்னு சொல்ல முடியாது. விற்கிற போது கொஞ்சம் மைல்டாக அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் இருக்க தான் செய்யும் அது. சார் இப்போ வந்து மார்க்கெட் வந்து ஒரு ஹையில் இருக்குது. ஸோ இந்த டைமில் நான் வந்து என்னோடய போர்ட்ஃபோலியோ மெயின்டைன் பண்ணால் நான் என்ன மாதிரி மெயின்டைன் பண்ணலாம்? அது ப்ராஃபிட் புக் பண்ணணுன்னா நான் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளில வந்துடலாமா? இப்போ வந்து சார் மார்க்கெட் வந்து ஒரு சான்ஸு போத் பையர்ஸுக்கும் கொடுக்கறது, செல்லர்ஸுக்கும் கொடுக்கறது. இப்போது பையர்ஸுக்கு நம்ம எலெக்ஷன் ரிசல்ட் அன்றைக்கி மார்க்கெட்டை நல்ல பையிங் சான்ஸு கொடுத்தது. அப்போது நாம் வந்து நம்ம ஏற்கனவே இன்வெஸ்டராக இருந்தாலும் சரி, ஸ்விங் ட்ரேடராக இருந்தாலும் சரி, அப்போது ஒரு சான்ஸை நாம் மிஸ் பண்ணிட்டோம். அப்படிங்கிறத விட இப்போ மார்க்கெட் நல்லா ஏறி இருக்குது பார்த்தீங்களா, உங்களுடைய போர்ட்ஃபோலியோ நல்ல ஒரு சவுண்டாக இருந்ததுன்னா நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங்காக இருந்தால் நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணலாம். இன்வெஸ்டர்ஸாக இருந்தால், ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர் இருந்தால் சப்போஸ் அதை நீங்கள் விற்கணுங்கிறது நான் சொல்லலை. ஏன்னு கேட்டிங்கன்னா மறுபடியும் ஏறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு கரெக்ஷன்ஸுங்கிறது காமன், ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வரும். அதனால் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அந்த வியூவில் வேண்டாம். ஸ்விங் ட்ரேடிங்காக இருந்து இப்போ நீங்கள் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வாங்கியிருக்கிற போது இப்போ நல்லா ஏறி இருக்குன்னா அதை பொசிஷனை கிளியர் பண்ணிவிட்டு மறுபடியும் அடுத்த வாய்ப்புகள் வரலையும் நீங்கள் காத்திருக்கலாம். எப்படி நமக்கு வந்து இப்போ செல்லிங் டைத்துக்கு இப்போ செல்லர்ஸ்க்கு நமக்கு நல்ல மார்க்கெட் ஏறி இருக்குது, ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கு. அதேமாரி ஒரு 20 நாளைக்கு முன்னால் ஒரு டியூஸ்டே அன்றைக்கி மார்க்கெட்டு ஒரு 1000 பாயிண்ட்டுக்கு மேலே இறங்கி ஒரு பையிங் சான்ஸ் கொடுத்தது இல்லையா, அது மாதிரி மறுபடியும் பையிங் சான்சஸ் வரவரையும் வி மஸ்ட் வெயிட். ஸ்விங் ட்ரேடர்ஸ், இன்வெஸ்டர்ஸை பற்றி நமக்கு ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா அவங்க வந்து 5 இயர்ஸு 10 இயர்ஸ்ன்னு அவங்க ஒரு தேவைக்கு இல்லாமல் வச்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதனால் இன்வெஸ்டர்ஸை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு வாய்ப்புகள் என்ன கேட்டிங்கனாக்கா அவங்களுடைய போர்ட்ஃபோலியோனுடைய இன்க்ரீஸாக இருக்கும். ஆனால் மறுபடியும் பையிங் சான்சஸ் வருது பார்த்தீங்களா, மார்க்கெட் நல்லா இறங்கி ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும்போது அவங்களுக்கு
வசதி வாய்ப்புகளை அனுசரித்து கேபிட்டலை பொறுத்து மறுபடியும் அக்யூமுலேட் பண்ணலாம். மறுபடியும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு சான்சஸாக நம்ம எடுத்துக்கலாமே தவிர மார்க்கெட் இறங்கிடுதுன்னு நம்ம வருத்தப்பட வேண்டாம். இறங்கினா தான் நமக்கு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். போத் பையர்ஸு செல்லர்ஸு ரெண்டு பேருக்குமே மார்க்கெட் சான்ஸ் கொடுக்கறது நாம் தான் செலக்ட் பண்ணணும். ரைட் என்ட்ரி ரைட் எக்ஸிட்டுங்கிறது இதுதான் ஒரு கான்செப்ட்டு. நல்லா மார்க்கெட் இறங்கியிருக்கு, இறங்குற போது வாங்குங்க, ஏறுற போது விற்றுருங்க. சார் இப்போ வந்து மார்க்கெட் வந்து ஒரு கரெக்ஷன் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த கரெக்ஷன் வந்து நான் எப்போ எதிர்பார்க்கலாம் சார்? கரெக்ஷனுங்கிறத நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. கரெக்ஷனுங்கிறது எந்த ரீசன்ஸில் வேணாலும் எப்போ வேணாலும் வரலாம். கரெக்ஷன்ஸை வந்து நம்ம ஒரு செல்லிங் ப்ராஃபிட் புக்கிங்கும் ஒரு கரெக்ஷன் தான், செல்லிங் ப்ரெஷரும் ஒரு கரெக்ஷன் தான். அப்போது நான் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நம்ம என்ட்ரி ஆளாமே தவிர எப்போ கரெக்ஷன்ஸ் வருங்கிறது வி கான்ட் ப்ரெடிக்ட். நம்ம கரெக்ஷன்ஸுக்காக நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டு கையில் இருக்கிறத ப்ராஃபிட் பண்ணி வெயிட் பண்ணுறோம். இது மேலே ஓரளவுக்கு ஹையில் போயிருக்கு, ஒரு 2000 பாயிண்ட் ஏறி இருக்குது. 2000 பாயிண்ட் ஏறி இருக்குங்கிற போது ஒரு ப்ராஃபிட் புக்கிங் ஒரு சில குறிப்பிட்ட இடத்துல வர்றது நியாயம். அப்போ அந்த ப்ராஃபிட் புக்கிங் வரும்போது சப்ளை வரும். வந்து எந்த இடத்துல நமக்கு டெக்னிக்கலாக நமக்கு சப்போர்ட் கிடைக்கிறதுன்னு பார்த்து அந்த டெப்த்து பார்த்து நம்ம மறுபடியும் ரீஎன்ட்ரி ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கொடுக்கறது மார்க்கெட்டு. அப்போ ஸ்விங் ட்ரேடர்ஸு அப்போ வாங்கிக்கலாம். சார் இன்றைக்கி மார்க்கெட்டில் இருக்கிற ட்ரெண்டை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் இன்றைக்கி எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க சார். இன்றைக்கி நிகழ்ச்சிக்கு வந்தமைக்கு நன்றி. நன்றி. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியை சந்திப்போம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.